ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ருசி பொம்மா. இன்றைக்கி நான் உங்க கூட ஷேர் பண்ணி போகிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். 2 மினிட்ஸ் மேகி என்னோட ஸ்டைலில் எப்படி செய்வாங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மழை காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஈவினிங் போல் இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ஸ்நாக் மாதிரி எடுத்துக்கோங்க. அதிகமாக எடுத்துக்கலனாலும் எப்போயாவது எடுத்துக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். பார்த்துடலாமா? ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மேகியை பொறுத்த வரைக்கும் 2 மினிட்ஸ் மேகி தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வரதை விட முன்னே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் 2 மினிட்ஸ் மேகி ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த கொடுக்குற டேஸ்ட் மேக்கர் வேறு லெவலில் இருந்துச்சு. இப்போ தான் தடை பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. பட் எப்போயாவது ரொம்ப ரேராக 3 months ஒன்ஸ் இல்லை 4 months ஒன்ஸ் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். தப்பில்லை. ஹிப்பி நிறையா வந்திருக்கு. ஆனால் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 மினிட்ஸ் மேகி தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நல்லா காஞ்சிருச்சு. உங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறத கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஹிப்பியா இல்லை 2 மினிட்ஸ் மேகியாங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு நல்லா பொரியட்டும். 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேங்க, அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் வெங்காயம் போட்டால் எனக்கு பிடிக்குங்கிறனால நான் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா 2 யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு நல்லா பெருசாக இருந்ததுனால நான் 1 மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக நம்ம வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி தான். நீங்கள் நல்லா காரம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இன்னும் கூட சேர்த்து போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு. மேகியில் இருக்க டேஸ்ட் மேக்கர்லேயே பார்த்திங்க அப்படின்னா உப்பு காரம்லாம் இருக்கும். கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக நான் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலை அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் நான் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமே நீங்கள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 தக்காளி எடுத்திருக்கேன். மீடியம் சைஸான தக்காளி 2 எடுத்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஊற்றிருக்கேன். நீங்கள் நல்லா அரிஞ்சு போடுறதுனாலும் போட்டுக்கலாம். 2ங்கிறது நீங்கள் 1 போட்டுக்கிட்டாலும் ஓகே தான். குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுனால நான் 2 தக்காளி போடுறேன். தக்காளி நம்ம அதிகமாக போடும்போது கொஞ்சம் அந்த இனிப்பு ஃப்ளேவர் வந்து கிடைக்கும். அதுக்காக தான். தக்காளி நல்லா மசியட்டும். பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி இருக்கிற இடமே இல்லை. நல்லா கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சு. நான் வந்து 4 ஸ்லைஸ் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு 4 டேஸ்ட் மேக்கர் 4 பேக்கெட் யூஸ் பண்ணிக்கிறேன். டேஸ்ட் மேக்கர் போட்டு ரொம்ப கிளற வேணாம், லைட்டாக கிளறினாலே போதும். அந்த ஃப்ளேவருக்காக தான். நான் இதில் வேறு கரம் மசாலாவோ அதெல்லாம் எதுவுமே போட மாட்டேன். இவ்வளோ தான் ஸ்பைஸ் பவுடர்ஸ். காரத்துக்காக தான் நான் வரமிளகாத்தூளும் மிளகுத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணுங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. மேகியை பொறுத்த வரைக்கும் கரெக்டான கன்சிஸ்டன்சி வரத்துக்கு நம்ம தண்ணி பார்த்து கரெக்டான பக்குவத்துக்கு ஊற்றணும். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி 4 ஸ்லைஸ் எடுத்திருக்கேன் மேகி. ஒரு ஸ்லைஸ்க்கு 1.5 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் டம்ளர் இல்லை கப் எதில் மெஷர் பண்ணாலும் 1.5 1.25 இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த டம்ளரில் தான் எடுத்திருக்கேன். 4 ஸ்லைஸ்க்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்து போச்சுனாலும் அந்த மேகியோட டேஸ்ட்டு நமக்கு கிடைக்காது. ரொம்ப சலசலன்னு ஆகிடும். இல்லை அப்படின்னாலும் மேகி வந்து ஓவர் குக் ஆகிடும். ஒரு வேளை நீங்கள் 6க்கு பதிலாக கொஞ்சம் சேர்த்து ஊற்றிட்டீங்க, 1/4 டம்ளர் 1/2 டம்ளர் சேர்த்து ஊற்றிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்லைஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பட் தண்ணி கரெக்டாக போட்டு செஞ்சிங்க அப்படின்னா அது மட்டும்தான் மேகி நல்லா வரும். பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. 4 ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கேன். 4மே ஆட் பண்ணிடலாம். ஒரு சிலர்லாம் மேகி செய்யும்போது அந்த ஸ்லைஸை நல்லா தூள் பண்ணி செய்வாங்க. அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. நீங்கள் அப்படியே போட்டிங்க அப்படின்னா தான் நல்லா லேயர் லேயராக கிடைக்கும். நான் மோஸ்ட்லி இப்படி கையிலலாம் நொறுக்க மாட்டேன், அப்படியே தான் போடுவேன். அவ்வளோதாங்க. மூடி போட்டு வச்சிடலாம். கொஞ்சம் அந்த இதெல்லாமே வெந்து வந்ததுக்கப்புறமா
நீங்கள் ஒரு பீஸ் அளவுக்கு நீங்கள் வெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். மேகியில் டெஃபினட்டாக வெண்ணெய் போட்டு செஞ்சு பாருங்கள். அதனோட டேஸ்ட்டே தனி தான். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். குக் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி கரண்டி வச்சு கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறி விட்டாச்சு. இந்த டைமில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். நீங்கள் பட்டர் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதில்லை. ஒரு மூடி போட்டு வச்சுட்டு அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமுக்கு வச்சுருங்க. தண்ணியெலாம் நல்லா சுண்டி சூப்பராக குக் ஆகிருக்கு பாருங்கள். மேகி பாருங்கள் அப்படியே லேயராக இருக்குது. நம்ம ரொம்ப நொறுக்கி போட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நீளமாக நமக்கு கிடைக்காது. குழந்தைங்களாம் இந்த மாதிரி ஃபோர்க்கில் வச்சு சாப்பிடும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். தேவைப்பட்டால் நீங்கள் முட்டை போட்டு சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒரு பேனில் முட்டையை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியோடையே போட்டு பண்ணிங்க அப்படின்னா சுதன்னு ஸ்மெல் அடிக்கும், நல்லா இருக்காது. முட்டை வேணும்னு நினைக்கிறவங்க தனியாக சாட்டே பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. முட்டைக்கு வேணுங்கிற அளவுக்கு உப்பு காரம் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. நல்லா பட்டர் போட்டதுக்கப்புறம் வாசமே நல்லா சூப்பராக இருக்குது. தேவைப்பட்டால் லைட்டாக மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான என்னோடய ஸ்டைல் மேகி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் கெச்சப் தான் வச்சு சாப்பிடுவேன். நீங்கள் என்ன சாப்பிடுவீங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபிங்கர் சிப்ஸ் இருந்தாலும் அது வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது இப்போ ஈவினிங் டைமில் நல்ல மழை வர டைமில் இந்த மாதிரி சுட சுட மேகி செஞ்சு கெச்சப் வச்சு சாப்பிடுங்க. வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் எந்த மாதிரி மேகி செய்வீங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறதையும் கமெண்ட்ஸில் என் கூட தெரியப்படுத்துங்க. சுட சுட மேகியோட கெச்சப்பில் லைட்டாக டிப் பண்ணி அப்படி சாப்பிடுங்க. வேறு லெவலில் இருக்குங்க. லைட்டாக லெமன் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் லெமன் ஜூஸ் இது பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பாய்.